வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு மீடியா அந்த செக்மெண்ட் பேரு வாங்க சிரிக்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம சில ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். சப்போஸ் நீங்க பார்த்த ரீலா இருந்தாலும் எனக்காக ஒரு வாட்டி திருப்பி பாருங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து சிரிப்போம். இது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் டீமும் சேர்ந்து அவங்க பரிமாறிக்கிட்ட ரீல்ஸ் வந்து எனக்காக எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். Like on my knees in the night, saying prayers in the street light. ஒரு டென்ஷன் ஆயிட்டேன். டக்குனு இப்படி இழுத்துட்டு ஸ்கேன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. யாரா இருந்தாலுமே ஒரு போஸ்ட் கொடுக்குறாருந்தா வாங்க இப்படி செல்ஃபி எடுத்துக்கலாம், இப்படி பண்ணுவாங்க, இல்ல இப்படி வச்சு வாங்க சார் அப்படின்னு இது பண்ணுவாங்க. இவனோட அப்படி டெத்தியை முடிச்சு இப்படி எடுத்து ஒரு போட்டோ ஓகே பேமெண்ட் சென்ட் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்கான். ஓகே ஆன ரீலு நல்லா இருந்தது. ஸோ அடுத்த ரீல் போலாம். Would you slap me for 100000000? Sit by my shadow, talking to the moon. ஆமாங்க, நானா இருந்தா கூட இந்த மாதிரி தான் அடிப்பேன். போட்டு பொலன்னு பொலந்துருவேன். பாருங்க அதுக்கப்புறம் இருங்க. கரெக்ட் தான். நானா இருந்தாலும் வச்சிருவேன். யார் எனக்கு இவன் சொந்தக்காரனா, இல்ல என் தம்பியா, இல்ல மச்சானா, யாரு இவன்? இவ்வளவு காசு கொடுக்கும் போது என்ன அடிப்பீங்களான்னா நாளை புலான்னு ஒரு அடி செவரோட செவரா அடிச்சுதான். அந்த மாதிரி தான் காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். இது வந்து ரியாக்ஷன் பண்ண இது ட்ரூ ஃபேக்டர். நம்ம பாய்ஸ்க்கு எல்லாம் அடிச்சு நவுத்தணும். அவர் வந்து அவசரத்துல என்ன பண்றது தெரியாம வா வெளில வா அப்படியே வச்சு டிரைவர் எழுதி போட்டார். டிரைவர் எழுதி போட்ட கார் யாரியா ஓட்டுவா? அவருக்கு என்ன டக்குன்னு அவர் இது பண்ணி அங்க செக் பண்ணும். அதை வந்து அவர் கரெக்டா பாத்துருக்காரு. அப்ரிசியேட் பண்ண வேண்டிய இதுதான் இந்த ரீல். அவர் அதாவது அதை தூக்கி போட்டவரை டிரைவர் தான் சுதாரணமா இருந்திருக்கணும். ஓகே நம்மள இது பண்ண போறான்னு டக்குனு இறங்க பாத்துக்கணும். லேட் ஆனா அவர் பிடிச்சு தூக்கி போட்டாரு. ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா நம்ம லங்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு இது. ஸோ இப்போ இங்க ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சா அந்த இது வரைக்கும் யார் ரிலீஸ் பண்ணாம இருக்கோம் அப்படின்றதுதான் இந்த இது. ஸோ ஃபர்ஸ்ட் மூச்சு எழுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உனக்கு தைரியம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கடா. இது காமெடி சின்ன பார்த்தேன். இது இந்த வாட்டி சும்மா பார்ப்போம் யார் யார் ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரு அந்த 5 ஒரு தாத்தா ஹலோ சூப்பர் வேற புண்டாமானே. நம்ம அண்ணு அக்காவும் வந்துட்டாங்க. அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? லாஸ்டா நம்ம தலை வேற வந்துட்டாரு. இருக்க மாட்டேடா. ஒரு சூப்பு போட்டு இது வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும்ட்டு. பட் நல்ல ட்ரை. என் ஃப்ரெண்ட்ஸா சொல்லணும். அவனுக்கு தான் அமிச்சானே இல்ல நத்திங் ப்ரோஸ்டர். வாழ்க்கையே நக்கிற நிலைமை போயிடும். இது உனக்கு சக்கரை தேவையா? ஒரு நல்லது. வாழ்க்கையே நக்கிற நிலைமைக்கு போனக்கிட்ட சக்கரை தேவையா அப்படின்னு பாவங்க அந்த பொண்ணு விழுந்துரு. நல்லா இருந்தது அந்த சவுண்ட். வாழ்க்கையே நக்கிற நிலைமை போயிடும். இது உனக்கு சக்கரை தேவையா? சரியா நல்ல இது நல்லா இருக்குது. இது அடுத்து போலாம். ப்ரோ லைட் ஆன் இஸ் ரெஸ்யூம். என்னடா நாய் இருக்கு? எவன் பார்த்த வேறடா அது? அதுக்குதான் போட்டுதா ப்ரோ லைட் ஆன் இஸ் ரெஸ்யூம் அப்படின்னு. இது ஓகே நல்லா கிரியேட்டிவா இருக்கு. எங்கடா என் காசு? ஃபாரின் கூட்டிட்டு போறேன் ஏமாத்திட்டு எங்கடா என் காசு? எங்கடா காசு? எங்கடா காசு? நரோட்ல என்ன சண்டை போட்டுறீங்க? நான் வேலை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தி இத வந்து தடுக்க பாக்குறேன். பிசினஸ் பண்ணலாம் வரேன் கூட வாங்கடா. சண்டை ரோட்ல அப்பீரம் பாத்துக்கோ வர. பிசினஸ் பண்ணாமா? அவனுக்கு வந்து ஃபாரின் போற காசை கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறாங்க. காசு போனா போது வாங்கடா பிசினஸ் பண்ணலாம், பிசினஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம்னு கூட்டிட்டு போறாரு. என்னடா கண்டென்ட் இது? அட்லீஸ்ட் அதாவது பிசினஸ் தான் பண்ண போறான்னா இவன் வந்து பிசினஸ் பண்ணி இது பண்ணிட்ட எனக்கு இப்ப என்னன்னு சொல்லு அப்படின்னும் போது இவர் வந்து நான் சொல்றேன்டா அப்படின்னு சொல்லலாம். அது வேற ஏதாவது எடுத்து போயிடலாம். ஃபாரினுக்கு நான் கொடுத்த காசுங்கன்னா அவங்க காசை தொலைச்சிட்டு முடிச்சிருக்கானுங்க. அவனு வந்து பிசினஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணா அப்ப மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் இருக்க முடியும். வாட் த கண்டென்ட் மேட்டர்ஸ்.
யார் யோசிக்கிற இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம்? ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. என்னடா அது? இது ஃபேமிலி ரீல் போல. அம்மா அவ பர்ஸ்ல இருந்து காசு எடுத்தது கண்டுபிடிச்சிட்டா, இப்ப என்ன பண்றது? அம்மா இதை யோசிக்கிறாங்க. நீ தான் எடுத்தேன்னு நீ சொல்லு, நான் தான் எடுத்தேன்னு நான் சொல்றேன். அவ கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவா. கிரிமினல் மணி. வரட்டும் வரட்டும். ரூபாய் யார் எடுத்தது? நான் தான் எடுத்தேன். அடப்பாவி, அந்த காசுல தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? ஒரு நல்ல இது எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே, அந்த பொண்ணு தான் டார்ச்சரான கத்திட்டு போயிட்டு நினைச்சேன். பார்த்தா ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு ட்விஸ்ட். அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அவன் இழுத்துட்டு போனாலும் அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை ஒரு நல்ல கிரியேட்டிவா சூப்பரா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏதோ இந்த கொரியன் ரீல் மாதிரி இது நான் பார்ப்பேன். அவங்க சேனல்லே நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இது இவனுக்கு அனுப்புறதே இல்லை. இது எதுக்கு அனுப்புறானுங்க? நம்ம எம்டன் கரெக்டா அவர் மறைக்கிறேன். சரியான எடிட்டிங்க, வேற லெவலா இருக்கு. ஆக்சுவலா நல்ல மேட்ச் பண்ணிருக்காங்க. நமக்கே பார்க்கும்போது என்னடா இந்த பொண்ணு ஏமாத்துது, இப்படி இது பண்ணி சாப்பிடுது, அவர் போனே இது பண்ணி சாப்பிடாது, அந்த ரீல் பார்க்கும் போது தோணும் நம்ம ஊர் இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த மாதிரி எம்டன் தான் கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்காங்க பாதி பேரு. யாரும் அந்த சைனால இருக்க அந்த தாத்தா மாதிரி பிக் பாஸ் மாதிரி எல்லாம் இல்ல. அந்த மாதிரி இருந்திருந்தா அவர் சீக்கிரமா நம்ம ஊர்ல கடையை மூடிட்டு போயிருப்பாரு. எம்டன் மாதிரி ஆளுங்க இருக்கனாலதான் இன்னும் கடை. மீ அண்ட் மை கேங் சாட்டர்டே. ஸோ இது வந்து வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே இதாகும். வா தலைவா, வா சாமி. இப்படிதான் இந்த சேலரி போடுற அன்னைக்கு வந்து மந்த் எண்ட் ட்ரை மிச்சம் முடிச்சு வச்சிருப்போம். இல்ல நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அது நெகட்டிவ், அது ஒரு மாதிரி 2000 நெகட்டிவ்ல கூட எப்படா சேலரி போடுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இதே மாதிரிதான் எப்படா போடுவீங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ பல பேர் அந்த வேலைக்கு போற பல பேரோட குமரலை வந்து இந்த மீம்ல பண்ணியிருக்காரு எடிட்டரு. ஸோ மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு மீமு. ஸோ எனக்குமே இது ரொம்ப ரிலேட் ஆகும். ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கான இந்த செக்மெண்ட். ஸோ நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாரும் அனுப்பிச்சு நம்மளை பார்க்க சொல்லுங்க. நம்ம நல்லா கெயின் ஆகும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.